குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செடிங்களுக்கு, காய்கறி செடிங்களுக்கு இப்போது இந்த வெயில் காலத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உரம். என்ன உரம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சீசன் இருக்கும்போது தான் இந்த பழத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு ஒரு குளுமையான ஃபர்டிலைசரை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செடிகள் எல்லாமே நல்ல குளுமையாக இருக்கிறதோட சரி, கூடவே நிறைய பூக்கள் வச்சு அதில் காய்கள் வைக்கும். அந்த அளவுக்கு இந்த காயில் எல்லா விதமான ஒரு சத்துக்களும் இருக்குங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் தானுங்க. நம்ம இந்த சீசன் டைமில் வாங்குகிற தர்பூசணியோட தோலை வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு இந்த தோலை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துட போகிறேன். இதுவே தண்ணி நீர்க்காய் தான் இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணியை சேர்க்காமல் இந்த தோலை மட்டும் நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கோங்க. ஸோ இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அதுவும் நம்ம வீட்டிலேருந்து எடுக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு அதை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கோங்க. நான் 2 வாட்டி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து அரைச்சிட்ட பிறகு இப்போ அடுத்தது உங்ககிட்ட சப்போஸ் அரிசி கழுவுற தண்ணி இருந்தால் அதையும் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னர் ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூனுக்கு டீ தூள் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் யூஸ் பண்ண டீ தூளும் சேர்க்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷான டீ தூளும் சேர்க்கலாம். ஒரு 2 டீஸ்பூனுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா குலுக்கி வச்சுட்டு ஒரு 4 நாளைக்கு நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க. 4 நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல பழம் ஸ்மெல்லு தான் வருமே தவிர வேறு எந்த கெட்ட ஸ்மெல்லும் வராது. இப்போ இதை வந்துட்டு 10 மடங்கு தண்ணி கலந்து, நீங்கள் இதை 1 லிட்டர் ரெடி பண்ணுறீங்கன்னா 10 மடங்கு தண்ணி கலக்கணும். கலந்து நீங்கள் வந்துட்டு எல்லா விதமான காய்கறி செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம். பூ வைக்கிற டைமில் இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். நிறைய பூக்கள் வைக்கும். அந்த ஸ்மெல்லுக்கே பாலினேஷனும் நல்லா ஆகும். ஏற்கனவே பூக்கள் விடுற செடியில் கூட நீங்கள் இதை ஊற்ற விடலாம். விலை வழியாகவும் விடலாம், வேர் வழியாகவும் விடலாம். ஸோ அப்படி விடும்போது அந்த ஸ்மெல், அந்த பழ ஸ்மெல்லுக்கு நிறைய பூச்சிகள் வந்து ஈர்த்து பாலினேஷனை நல்ல மாதிரி கொண்டு வரும். ஸோ இப்போ நான் வந்துட்டு அவரைக்காய் செடிக்கு ஊற்றி விடுறேன். ஃபஸ்ட்டு மொச்சை செடிக்கு ஊற்றி விட்டேன். இப்போ அவரைக்காய் செடி வந்துட்டு நல்லா பூ பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு கொஞ்சம் ஊற்றி விட்டுடலாம். அதுக்கடுத்தது கருவேப்பிலை, அப்புறம் ஃப்ரூட்ஸில் நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்களோ அதுக்கும் கொடுக்கலாம். அதுக்கடுத்தது வந்துட்டு புதினாக்கு கொடுக்கலாம், தக்காளிக்கு கொடுக்கலாம், கத்திரிக்காய்க்கு கொடுக்கலாம், வெள்ளரிக்காய்க்கு கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் வெள்ளரிக்காய் போட்டிருக்கீங்க. ஸோ வெள்ளரிக்காய்க்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த மாதிரி காய்கறி செடிங்களுக்கு எல்லா விதமான காய்கறி செடிக்கும் நீங்கள் கொடுக்கலாம். கீரைக்கும் கொடுக்கலாம். நல்ல ஒரு ஈல்டிங் கிடைக்கும். அதே மாதிரி காயும் வந்து நல்ல பெருசாகவும், அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கும்போது. இதில் நியூட்ரியன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் சத்து இருக்குது. டீ தூளில் வந்துட்டு நைட்ரஜன் சத்து இருக்குது. ஸோ இதை தாராளமாக இந்த சீசன் முடியறதுக்குள்ளே வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து விட்டுருங்க. நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க.
இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ், பிளான்ஸு, ஃபர்டிலைசர்ஸ், க்ரோ பேக்ஸு, அப்புறம் வந்துட்டு பாட்டிங் சாயில் எது வேணும்னாலும், ரெட் சாயில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.